புதுக்கோட்டையில் மின்கசிவு காரணமாக கரும்பு தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் ஏராளமான பயிர்கள் கருகி நாசமடைந்தன. புதுக்கோட்டை அடுத்த தோப்புக்கொள்ளை பகுதி ஆலங்குடி சாலையில் முத்தமிழ்ச்செல்வன் மற்றும் கணேசன் என்பவர்களுக்கு சொந்தமான கரும்பு தோட்டம் உள்ளது. இங்கு திடீரென தீப்பற்றி பயங்கரமாக எரிந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீய்ச்சடித்து தீயை அணைத்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அறுவடைக்கு தயாரான நிலையில் பயிர்கள் அனைத்தும் எரித்து நாசமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தீக்கிரையான கரும்பு பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு போட்டதுலேருந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. விதை கரும்புக்கு வெட்டிட்டு மிச்சம் இப்போ நான் இவ்வளோ நாளாக வெட்டக்கூடிய கரும்பு 3 மாதத்துக்கு முன்னாடியே சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி கரும்பை வெட்ட சொன்னேன். வெட்ட ஆள் கிடைக்கல, உங்களுக்கு ஆர்டரு இன்னும் வரலன்னாங்க. அப்புறம் ஆர்டர்லாம் வெட்டிக்குவோம், நாங்கள் பண்ணுறதான் அப்படின்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அவர் வெட்டவே வரல. போன வாரம் கூட கேட்டேன், இந்த வாரத்தில் எப்படியும் வெட்டிடுவோம்னாரு. வெட்டுக்காரன் வந்துட்டு வெட்டாமல் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த லைனை தண்டிக்கிட்டு மின்கசிவு வந்துக்கிட்டு இருக்குப்பா, நீ முதல்ல அதை தண்டாமல் இருக்கணும், வெட்டி போடுங்க அப்படின்னு சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். வெட்டுவோம்னாரு, வெட்டவே இல்லை.